இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபைல் ப்ரொடக்ஷன். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை பாஸ்வேர்ட் வச்சு எப்படி ப்ரொடக்ட் பண்ணலாம், எப்படி எடிட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைலில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனுங்கிற ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இன்ஃபோ அப்படிங்கிறதுல உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சைஸ். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டோட சைஸ் எவ்வளவு அப்படின்னா 404 KB. ஸோ அடுத்து உள்ளது பேஜ். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இது மூலயமா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ மொத்தம் எத்தனை வேட்ஸ் இருக்குது, 133ங்கிற வேட்ஸ் இதில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் எடிட்டிங் டைம், ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ இதை காமிக்கும். ஸோ மொத்தம் எடிட் பண்ண டைம் 162 minutes. ஸோ டைட்டில் இன்ஃபோ மீடியான்னு சேவ் ஆகிருக்கு. டேக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலை. ஸோ வேறு எதுவும் ப்ளேஸ் பண்ணாலும் இதை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக இப்போ இந்த டாக்குமெண்ட்டை மாடிஃபை பண்ணிங்கன்னா இப்போ 5:12 PM மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. எப்போ இது ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா 13ஆம் தேதி 10வது மாதம் 2015 வருஷத்தில் 4:12 PM இது கிரியேட் ஆகிருக்கு. யார் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா வெயிட் அன்டில் யூ கெட் அப்படிங்கிற சிஸ்டம் நேம் உள்ள ஃபைல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. லாஸ்ட்டாக யார் மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபோ மீடியாங்கிற ஒரு சிஸ்டம் மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைல் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் லொக்கேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். ஸோ இந்த ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஷோ ஆல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஷோ ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் டெம்ப்ளேட், ஸோ எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் டெம்ப்ளேட். ஸ்டேட்டஸ், ஸோ வேறு எதுவும் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்க முடியும். கேட்டகரிஸ், சப்ஜெக்ட் எல்லாமே இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை பிக் பண்ணுங்கள். இதில் ஜென்ரல், சம்மரி, ஸ்டாட்டிக்ஸ், கண்டென்ட், கஸ்டமர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஜென்ரலில் உங்கள் டாக்குமெண்ட்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகிருக்கு. சம்மரி அப்படிங்கிறது உங்கள் டைட்டில், சப்ஜெக்ட், எதுக்காண்டி இது கிரியேட் பண்ணிங்க, யார் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணால் எல்லாமே இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்ஸில் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகிருக்கு. கண்டென்ட், ஸோ டைட்டில் என்ன, இன்ஃபோ மீடியா. ஸோ கஸ்டம்ஸை யூஸ் பண்ணி இதை செக்டு பை கிளைண்ட்னு தனியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி உள்ள சாஃப்ட்வேர், ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி உள்ள டாக்குமெண்ட்ஸை தனியாக சொல்லிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் இதை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டாக்குமெண்ட், செக் ஃபார் இஷ்யூஸ் அண்ட் மேனேஜ் டாக்குமெண்ட் 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டுங்கிறது உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் மூட நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். செக் ஃபார் இஷ்யூஸ், ஸோ வேறு எதுவும் நீங்கள் அவைலபிலிட்டி நீங்கள் செக் பண்ணாலும் இந்த இஷ்யூவை நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்சர் நேம், க்ராப்டு அவுட் இமேஜ், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்விசிபிள் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதையும் தெரிய வச்சுக்கலாம். ஸோ மேனேஜ் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி கடைசியாக நீங்கள் சேவ் பண்ணாத ஆப்ஜெக்டை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ 4:25 PM when I closed வித்தவுட் சேவிங், ஸோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க சேவ் பண்ணாமல். ஸோ கிளிக் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ரீஸ்டோர், ஓகே, ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எகெயின் ஃபைலில், ஸோ இது மாதிரி ஃபைல் நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் ப்ராடக்ட் டாக்குமெண்ட். ஸோ மார்க்கர்ஸ் ஃபைனல், ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் அப்படின்னு டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கர்ஸ் ஃபைனல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஃபைலை உங்களால் எடிட் பண்ணிக்க முடியாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லெட் ரீடர்ஸ் நோ த டாக்குமெண்ட் இஸ் ஃபைனல் அண்ட் மேக் இட் ரீட் ஒன்லி. ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலியமாக இந்த டாக்குமெண்ட் இதுக்கு மேலே எடிட் பண்ண மாட்டேன், இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இதுக்கு மேலே எடிட் பண்ணாமல் ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். அடுத்து உள்ளது என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டோட இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ரெஸ்ட்ரிக்ட் எடிஷன், ஸோ யாரும் இது எடிட் பண்ணக்கூடாது, ரீட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டுக்குன்னு ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் அக்சஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இது யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆட் டிஜிட்டல் சிக்னேச்சர், ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட். ஸோ என்ன பாஸ் செட் பண்ண போகிறீங்க, info 123ன்னு செட் பண்ணிக்கோ. ஓகே, எகெயின் info 123ன்னு செட் பண்ணி ஓகே. எ பாஸ்வேர்ட் இஸ் ரிக்யூர்ட் டு ஓப்பன் திஸ் டாக்குமெண்ட். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ இப்போ ஃபைலில் ஓப்பன், ஸோ எதை ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரௌஸை கிளிக் பண்ணி இங்கே உள்ள இன்ஃபோ மீடியா ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இந்த பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதோட நேம் info 123, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு.
எகைன் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் ஓப்பன் இன்ஃபோ மீடியா ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாஸ்வேர்டு தப்பாக போட்டால் என்ன ஆகும்? ஸோ info12 டைப் பண்ணிட்டீங்க, என்டர். ஸோ தப்பாக பாஸ்வேர்டு போடும்போது இந்த பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட், த வெல் cannot be open த டாக்குமெண்ட்னு கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டால் மட்டும் தான் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபைலில் ஓப்பன் இன்ஃபோ மீடியா, பாஸ்வேர்டு info123ன்னு டைப் பண்ணி என்டர். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிரும். இது மாதிரி உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு நீங்கள் பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ஃபைலில் பாஸ்வேர்டு ப்ரொடக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து மார்க்கஸ் ஃபைனல், இதான் ஃபைனல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஃபைனலாக சேவ் ஆகிரும். ஸோ திஸ் டாக்குமெண்ட் வில் பி மார்க்டு அஸ் ஃபைனல் அண்ட் தென் சேவ்டு. ஓகே, ஸோ 2 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. திஸ் டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் மார்க்டு அஸ் ஃபைனல், ஸோ டிஸ்கரேஜ் எடிட்டிங், ஸோ பாஸ்வேர்ட் இஸ் ரெக்யூர்ட் டு ஓப்பன் திஸ் டாக்குமெண்ட். ஸோ 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எடிட்டிங் டூல்ஸ் எதுவுமே ஹைலைட் ஆகாது. ஸோ ஹோமில் எந்த எடிட்டிங் டூல்ஸுமே கிரியேட் ஆகலை. டெலிட்டோ இல்லை எடிட்டிங் எதுவுமே பண்ண முடியாது. டிசைன்ஸ் எந்த ஆப்ஷனுமே இருக்காது. மெயில் பண்ணக்கூடிய ஆப்ஷன், ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஃபைனலைஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன், Ctrl+O இன்ஃபோ மீடியா, பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு மார்னிங் காமிக்குது மார்க்ட் அஸ் ஃபைனல் அண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ மார்க்ட் அஸ் ஃபைனல், ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபைனல் எடிட்டிங்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ எடிட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட்டு ஃபைனல்னு ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கும் போது புதுசாக ஓப்பன் பண்ணுறப்ப அது ஃபைனலாக கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் எடிட்டிங் எனிவே கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை எப்போவுமே எடிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப ஃபைலில் ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங், ஸோ எப்போவுமே இது எடிட் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ரீஜன் யூசர் கேன் எடிட், ரிமூவ் ஆல் எடிட்டிங் பர்மிஷன் திஸ் ஃபியூச்சர். ஸோ யாருமே பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ என்ன பாஸ்வேர்டு? info123 செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் info123. ஸோ டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக ஓப்பனில் கொடுத்து ஓப்பன் பண்ணாலும் அது பாஸ்வேர்டு கேட்கும். info123 கொடுத்தது உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் இருக்காது. உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட ரீட் மோடில் இது ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ரீட் மோட், ஸோ மேலே எந்த ரிப்பன்ஸும் இல்லை, உங்கள் ரீட் மோடில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் எடிட்டிங்னு செட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீட் மோடில் தான் ஓப்பன் ஆகும், தவிர எடிட் மோடில் அது ஓப்பன் ஆகாது. ஸோ ஃபைலில் இதில் info பாஸ்வேர்ட் info123. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு ரீட் ஒன்லி மோடில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சாப்டரில் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எப்படி பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணுறது, எப்படி இதுக்கப்புறம் நீங்கள் ரீட் மோட் டாக்குமெண்ட்ஸாக மாற்றுங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த MS ஆஃபீஸ் வேர்ல்டில் நீங்கள் ஹோம், இன்சர்ட், டிசைனுங்கிற எல்லா டூல்ஸையும் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் எடுக்கவோ இல்லை வேறு ஃபார்மெட்டுக்கோ மாற்றிக்கலாம். அதே மாதிரி யாரும் எடிட் பண்ணாத அளவுக்கு உங்களால் டாக்குமெண்ட்ஸை செக்யூர் பண்ணவும் க்ரியேட் பண்ணவும் முடியும்.